கைஸ் நான் இதான் கேட்டிருந்தேன், நம்ம ஜோரோக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பயப்படாதீங்க, இது நம்ம ஜோரோ தான், சிங்கிள் சீட் இது போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பார்க்கறதுக்கு அந்த ரேஸ் பைக் மாதிரி இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. சொல்ல எப்படி இருக்கீங்க? ஆர்வல் இருக்கேன். ஸோ இன்றைக்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஆன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்டில் ஒரு பைக் காட்டுறேன். ஆல்ரெடி டைட் தம்ப்நெயிலாம் பார்த்துருவீங்க பார்த்தீங்களா? ஸோ இருங்க, தெரியுதா? நம்ம ஜோரோ மாதிரியே இருக்கா? நம்ம ஜோரோ கிடையாது, நம்ம ஜோரோ இங்கே நின்றுட்டு இருக்கு. சென்னையில் பார்த்த மாதிரியே வந்து பைக்கோட ஓனர் இவர் தான். ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லிடுங்க. அப்புறம் மாஸ்க்கும் கழட்டிடு ப்ரோ. ஸோ நம்ம ஆர்ஆர்சிலேருந்து ஷாமு இவர். நான் ஆல்ரெடி அந்த ஒரு மீட்டிங் நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் நாங்கள் ஆர்ஆர்சி ஆனிவர்சரி மீட் போயிருக்கேன். ஸோ அப்போ ஒரு பைக் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதான். நான் பைக் மட்டும் காட்டிடுறேன், ஓகேவா? ப்ளஸ் நான் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணேன்னா சைடில் வேணால் போட்டுறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, நம்ம வண்டிக்கு வந்து ஒரு மாடிஃபை பண்ண போகிறவங்க, ரொம்ப முக்கியமான மாடிஃபிகேஷனு. கண்டிப்பாக வந்து நான் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கு மேலே தான் ரிவீல் பண்ண போகிறேன். லைக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்சரிஸ், அது எந்த ஒரு ஜிடி வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தேவைன்னு நான் சொல்லுவேன். ஷாம் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி உஷார் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நம்ம போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே நான் போகிறதில்ல எல்லா டீட்டெயில்ஸ் காட்டுறேன், ப்ளஸ் 5 ஜிடியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஓகே. ஸோ இதான் நம்ம ஜோரோ. அந்த வண்டியோட பேர் நான் கேட்கவே இல்லையே, ஆனால் அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கேன். ப்ளஸ் நம்ம ஆர்ஆர்சிலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஜெல் நம்பர் பிளேட் பார்க்குறேன், 8006 நம்பர். செம்மையாக இருக்குல்ல? ப்ளஸ் அந்த வண்டி செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்ல, நம்ம ஜோரோ மாடிஃபை பண்ணோம்ல, ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பிக் அமுச்சு விட்டார். நிறைய அவர் வண்டியோட பிக்ஸு, ஸ்டிக்கரிங்கு எல்லாம் ஐடியாஸ்லாம் அமுச்சு விட்டார். அதுலேருந்து தான் இன்ஸ்பைர்ட், காப்பீட் கூட வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, சேம் இது. ஆனால் வந்து அந்த பின்னாடி சீட் கவுல் தான். நான் அன்றைக்கி சுதர்ஷனோட சீட் கவுல் காமிச்சு எனக்கு கேட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சீட் கவுல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் கேமராவில் பார்த்துருப்பீங்க அவரோட சீட் கவுல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்சரிஸ் தான் மாட்ட போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு மாடிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மாடிஃபிகேஷன், பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ஆக்சரிஸ் வந்து தயவு செஞ்சு எப்படி சொல்கிறதுனா, ஜிடி ஓனர்ஸ்லாம் இதெல்லாம் செத்துருவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜிடி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓனர்ஸ்லாம் இதெல்லாம் கன்ஃபார்மாக செத்துருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம ஒரு ஸ்பாட் போயிட்டு அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, என்ன ஸ்பாட்னு சொல்கிறேன். ஓ நைஸ். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்பாட் வந்தாச்சு. நீங்கள் தானே ப்ரோ? ஓகே கைஸ், நான் இப்போ கேமரா தான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியா? நைஸ். ஓ, ஆல்ரெடி ஸ்பேர் கொடுத்துட்டீங்களா? இது ஸ்ப்ரிங்கெல்லாம் வரும்னு சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கியாச்சு. செயின் மட்டும் டைட் பண்ண, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது கடைசி நேரத்தில் ப்ரோ, அது இது மாட்டியாச்சுல இங்கே. இல்லை ப்ரோ, நீங்கள் இந்த மவுண்ட் போட்டீங்க, வேற மவுண்ட் இருக்கு குட்டியாக வைக்கிறதுக்கு. அந்த இது இருக்குல்ல, லென்த்தாக ஒன்று வரும், அதானே மவுண்ட் வந்து நீங்கள் இதில் போட்டுருக்கலாம் ப்ரோ. அது இல்லை, அது ஆக்சுவலாக போட்டுருந்தது. சுதர்ஷன் தான் கழட்டி இங்கே தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இங்கே போட்டு விட்டாரு. சரி, எனக்கும் லுக்கு செட் ஆகிடுச்சுன்னு. ரொம்ப மோசமான டெக்னிக். பைப்பில் போடுவாங்க, அந்த கிளாம்ப் எடுத்து போட்டுருக்காங்க சென்டரில். அப்பா, அதெல்லாம் நீங்களே பண்ணுறதா? ஓகேண்ணா. அது 2 வாரம் முன்னாடி போட்டது, ஆனால் ஒன்றும் ஒயிட் கலர் இருக்காது. எதனால? அதுதான் தானே. அப்போ அதுதான் நினைக்கிறேன். இப்போ அதனால எதுவும் ஆகாது, நல்லா இல்லை. அதான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டா ஃபுல்லாக இறங்கிடும்ல. ஓ, கெமிக்கல் நீங்கள் போட்டது வந்து ஆசிட் கான்செப்ட்ல, அதனால ஷிங்க் ஆயிடுது. இப்போ மறுபடியும் இந்த ஒரிஜினல் வரதுக்கு ஒரிஜினல் ஷைனு. ரைட், ஓகே. அங்கே விட்டுட்டா வண்டியா? பாவீங்களா? ஆல்வேஸ் ட்ரை. இருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். திஸ் இஸ் பேட். இது நான் வேறு தான் நினச்சிருந்தேன், பார்த்தா ஃபுல்லாக ஒயிட். நானுங்க ஃபைனலாக மெயின் ஸ்டாண்ட் மாட்டியாச்சு. 7 நாள் கஷ்டப்பட்டுருப்பேன், 7 நாள் அழுதுருப்பேன், 7 நாள் ஃபீல் பண்ணியிருப்பேன். எப்போல்லாம் பஞ்சர் ஆகுது உயிரே போகிற மாதிரி புலம்பிகிட்ருப்பேன். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு எதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு. கடைசியில் பார்த்தா மெயின் ஸ்டாண்ட். நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பஞ்சர் ஆகிற வண்டி, 200 கிலோ வண்டி,
இருக்குது. மெயின் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்கும், எந்த ஒரு லோக்கல் மெக்கானிக் யாருக்கிட்டே வந்து மெயின் ஸ்டாண்ட் போகிற ஃபெசிலிட்டியே இருக்காது. ஒன்லி நம்ம ஷோரூம் ப்ளஸ் பெரிய ஹைட்ராலிக் இருக்கிற இடத்துல மட்டும் தான் மெயின் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ மெயின் ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப தவிச்சிருக்காது. ராயல் என்ஃபீல்டு ஆள்கிட்ட கேட்டு பாருங்கள் மெயின் ஸ்டாண்ட்னா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம நார்மல் வண்டியிலே மெயின் ஸ்டாண்ட்லாம் பஞ்சரே போட முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் நம்ம டியூப் வேறு வண்டி வேறையா. ஸோ இது போட்டாச்சு. ஐயோப்பா கைஸ், நான் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஜிடி பொறுத்த வரைக்கும் உடனேலாம் வந்து இது மாற்றிடாதீங்க. எக்ஸாஸ்ட் ஒரு 5000 கிலோமீட்டர் அந்த ப்ரீமியம் நான் என்ஜாய் பண்ணுங்க. வாவ் டேம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோ, ஓகேவா, 200 கிலோ அப்படியே வெயிட் தெரியுது. ஆனால் வந்து அலேக்கா அந்த அள்ளிட்டு போகுது. அந்த ஜீனெண்டரில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, கப்பல் ஓட்டுற மாதிரி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது வண்டி. ஏன்னா வெல் மெயின்டைன்டு ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாக் வேறையா. ஸோ அதனால் வேறு கால் வேறு பண்ணுறாங்க நம்ம பசங்க. இந்த பையன் ஸ்டிக்கரிங் ரொம்ப பண்ணி வச்சுருக்கான். ஐ மீன் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கான். சின்ன சின்னதாக அங்கங்கே டீட்டெயிலிங் செம்ம அழகாக இருக்குது. நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். எங்கேயோ ஒரு ஸ்பாட் போயிட்டு அழகாக நான் வண்டி எடுத்து காட்டுறேன். ஓகே, நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறது. நம்ம ஜோரை பார்த்திங்கன்னா சத்தத்தோடு மூவ் பண்ணுவோம். இது சத்தமே இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் பண்ணும்போது ஃபீல்ஸ் குட். எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத ஒரே விஷயம்னா இதுதான் கைஸ். ஆனால் அது லுக்கு இந்த வண்டிக்கு இது ஆட் ஆகுது. ஆனால் நம்ம ஜோரோக்கு வந்து ஆட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த வைசர். வாவ், சத்தத்தை கேட்டிங்களா, எவ்வளோ அந்த விசில் சத்தம், ப்ரீமியம்னஸ் சாமையாரில். ப்ளஸ் நம்ம ஜோரோ நான் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். நம்ம ஜோரோ இதுக்கேற்ற மாற்றிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அடுத்து காட்ட போகிற வீடியோவில் சொல்லுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தா சிங்கிள் சீட்டு ப்ளஸ் கவுலு. ஐயோ, என்னை யாராச்சும் வீடு எடுத்தால் நல்லா இருக்குமே. செம்மையாக இருக்கும் கைஸ் பின்னாடி. ஏன்னா ஓட்டும் போதே பார்த்ததுல சிங்கிள் சீட் கவுல் எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது வா நைஸ் நைஸ் நைஸ், சரியான ஃபீல் கைஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சிங்கிள் சீட் கவுல் ஆல்வேஸ் ஓட்டணும் ஆசை. ஆனால் மற்ற வண்டிஸோட சீட் கவுலில் பார்த்தீங்கன்னா இப்படி அமுங்கும். அது வந்து டபுள் சீட் கவுல், ஈஸி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி. இது சீட்டோட வரும் இந்த கவுல், செம்மையாக இருக்குது. நான் அப்படியே பேக்ரவுண்டில் வந்து வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லுக்ஸே வந்து பா அப்படின்னு இருக்கும். ரேஸ் பைக் மாதிரி இருக்கும். ஐ மீன் ட்ராக் பைக் வந்தாச்சு. ஸோ ஃப்ராங்காக அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டேம் இம்ப்ரெசிவ். எந்த வண்டி பார்த்தும் வந்து நான் ஸ்டார்டிங் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் ஆனதே கிடையாது. ஏன்னா முக்கியம் நம்ம ஸ்டிக்கரிங் ப்ளஸ் அந்த சீட்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக கொடுத்துச்சு. அந்த ஸ்டிக்கரிங் தான் ஆக்சுவலாக காப்பி அடிக்கலாம்னு நினச்சி பின்னாடி 46 ஃப்ரெண்டில் 46. ஆனால் பசங்க அது செட் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் நேரில் போகும்போது செம்மையாக இருக்குது. ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி யோசிச்சுட்ருக்கேன். இருங்க ஒரு செகண்டு, பாட்டு ஓடிட்டுருக்கு. யாரா அது, நம்ம பசங்க தானே யாரோ தெரில. நைஸ், நான் பாய் சொல்கிறாங்க, நம்மளும் பாய். ஹாய் ப்ரோ, விளாக் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய் ஹாய். ஸோ அதனால தான் ப்ரோ. ஸோ அதனால தான் கைஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா. ப்ளஸ் நிறைய பர்ஃபார்மன்ஸ் விஷயமும் வந்து அவன் வந்து ஐடியாஸ் கொடுத்தான். சின்ன பையன் தான் ஆக்சுவலாக இத்தனைக்கும். ஆனால் நிறைய வண்டியை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கான். அடுத்து வந்து சஸ்பென்ஷன்லாம் வந்து போடலான்னு இருக்கானா. ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்புறம் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஜோரோ வந்து இப்போ தான் நம்ம ஸ்டாக்லேருந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் ஜோரோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ வந்து ஸ்டாக்கில் தானே ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுவும் அந்த மெக்கானிக்கிட்ட நான் காமிச்சேன். ப்ரோ இதுமாதிரி வண்டி எப்படி ப்ரோ கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு மெக்கானிக் வந்து அப்படியே ப்ரோ தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஆயில் மாற்றிருக்கு. எந்த ஆயில் யூஸ் பண்ணுற கேட்டாங்க. லிக்விக் ஆயில் ப்ரோ தயவு செஞ்சு மாற்றிட்டு மோட்டரில் போட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் ப்ரோ இல்லை ப்ரோ 20,000 வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் அதனால தான். அதான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராயல் என்ஃபீல்ட் நிலமை. அப்படியே பாருங்களேன், கிளிப் பண்ணிட்ட பாருங்களேன், சுற்றி ஒரு ஹை ரேஸ் பில்டிங்ஸ். பார்க்குறதுக்கு ஒரு பெங்களூர் சிட்டியில் மும்பை என்ட்ராகிற மாதிரியே இல்லை. ஏன்னா மும்பை என்ட்ராவும் நான் இப்படி தான் வேந்து பார்த்துருந்தேன். பெங்களூர் ஃபஸ்ட் டைம் நான் ஆஃபீஸ் போகும்போது இப்படி தான் பார்த்துருந்தேன், ஃபுல்லாக ஹை ரேஸ். இப்போ நம்ம சென்னை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குல்ல. மறக்காமல் நல்லா இருந்துச்சு, மறக்காம கமெண்ட் பண்ணுறேன். இல்லைன்னு தெரியல, இவனும் வந்து ஒரு R15 வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்தோம். நானும் அவனை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. வைசர்லாம் வந்துட்டு இன்டர்லாம் போட்டுருந்தான். வரானா பார்த்தா கண்டுபிடிச்சி கேட்டால் நம்ம பையன்தான் போல். ஓகே ஸ்கூல். ஓகே, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே, எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். ரைட் 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 ரைட். ஓகே சரி சரி, ஹாய் சொல்லி இப்போ தான் கேமரா ஆன் பண்ணுறேன். உங்கள் பேர்? ஓகே ஓகே ரெண்டு சூப்பர் சூப்பர். இப்போ தான் ஆன் பண்ணேன். பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். ஓ வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையோ? வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்க பிரச்சனையோ? அப்புறம் என்ன வைக்கப்படுற? அது பரவாயில்லடா.
சரி கைஸ், அப்போ நான் வீட்டுக்கு போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த டைப் ஆஃப் மோட் பண்ணலாம், ப்ளஸ் அந்த பேக் சீட் கவுல் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பிடிச்சிருக்கும். பிடிக்கலன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து எனக்கு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோன்னே எனக்கு நான் முடிவு பண்ணேன் GT போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மெயின் ஸ்டாண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போதே வந்து நம்ம சோல் ஃபேமிலியில் 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. அது யாருன்னு தெரியல, பட் ஸ்டில் நம்மளுக்கு கை காட்டும் அந்த குட் ஃபீல்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க சென்னை சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ஸ்டாண்டோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது முன்னாடி இருக்கும் டைட்டில் தமிழில் இருக்கும்போது பயங்கரமாக வைப்பேன், அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த பெயின் இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ பார்ப்போம் அடுத்த பஞ்சர் அப்போ எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ், லவ் யூ, டேக் கேர். முடி லைட்டாக காமெடி இருக்குல்ல, பார்த்துக்கலாம். ஓகே, பை கைஸ். அடுத்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேற லெவல் பிடிக்கும். நார்மல் vlog கிடையாது, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு. சரி பார்ப்போம், அடுத்த vlog போவோம். ஓகே, பை பை பை. வளைக்க தெரிஞ்ச பையன் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சைடு அட்ஜஸ்ட் பண்ணுறான். பின்னாடி எந்த வண்டி வருதுன்னு பார்க்குறதுக்கு. நைஸ்.